தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் தொடர் வழிகாட்டுதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிய திருப்பலி முன்னுரை. அன்பிய திருப்பலி முன்னுரை. அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பின் உடன்பிறப்புகளே, நற்செய்தி பணியில் எம்மை வழிநடத்தும் எம் பாசமிகு பங்குத்தந்தை பாரிவளன் அவர்களே, குழந்தையேசு அன்பிய குடும்பத்தவர் சிறப்பு செய்யும் இன்றைய திருப்பலியில் பங்கேற்க வருகை தந்துள்ள பாசமிகு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இருகரங்கூப்பி எம் இதயத்தாமரையில் மலர்ந்த இனிய மலர்களால் தூவி அன்புடன் வரவேற்கின்றோம். இறை வார்த்தை நிலைக்க இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ்வோம் என்ற உயரிய சிந்தனையில் நம்மை ஒருங்கிணைத்து செயல்பட நம்மை வழிநடத்தும் இன்றைய திருப்பலியில் பங்கேற்று பயனடைய உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் ஒன்றித்திருப்பார்களாக. இந்த நற்செய்தி வாசகங்களை மனதில் தியானித்து இத்திருப்பலியில் இணைவோம். நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம், வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்வோம். இவரே உண்மையான கடவுள், இவரே நம் நிலைவாழ்வு என்ற விவிலிய சிந்தனையுடன் நம்மை இணைக்கட்டும். நற்செய்தியை உலகெங்கும் பரவச் செய்யும் இறையாட்சியில் மாட்சி வரவும் எல்லோரும் பங்கேற்று பயனடைய குழந்தையேசு அன்பிய குடும்பத்தவர் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கினிய வழியில் நிலைத்திருங்கள் என்ற மையப்பொருளிலே அந்த வார்த்தையில் நிலைக்க இறை சமூகமாய் ஒன்றிணைந்து வாழ்வோம் என்ற சிந்தனையை இந்த நாளிலே நாம் வாழ்வாக்க இருக்கின்றோம், சிந்திக்க இருக்கின்றோம். குழந்தையேசு அன்பியம் இந்த 4ஆம் நாள் விவிலிய விழாவை சிறப்பிக்கின்றார்கள். இந்த அன்பிய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து இறை சமூகமாய் ஒன்றித்து வாழவும் இறையில் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மென்மேலும் குடிக்கிற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோமாக. இன்று அன்னை மரியாளுடைய நாளாக இருக்கின்ற வேளையிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரை இறைவனை நாடி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்து இவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வார்த்தையால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஒளிர்விக்கின்றீர்.
இவ்வுலகில் உம்முடைய திருமகனின் உடனிருப்பின் அடையாளங்களாக நாங்கள் திகழும் பொருட்டு இறை வார்த்தையில் நிலைத்திருந்து இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ அருள் புரிந்தருளும். அதன் வழியாக நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை புதுப்பித்து நிறை உண்மை நோக்கி எங்களை வழிநடத்த வேண்டுமென மன்றாடுகின்றோம். உமோடு தூய ஆவியானவர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. திருத்தூதர்கள் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தால் எடுப்பவர் எவரும் இல்லை. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லாவற்றையும் விற்று பகிர்ந்து கொண்டனர். ஒரே மனதோடு ஒன்று சேர்ந்து கோவிலில் கூடினர், கடவுளை போற்றினர் என்ற முதல் வாசகத்திற்கு நாம் செவித்திருப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2, இறைச்சொற்றொடர்கள் 42 முதல் 47 முடிய. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாள் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்ந்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தம் இல்லமதை அங்கு கண்டார். இயேசுவும் நானும் மானிட சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம். ஒரு சகோதரராய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏழிசையில் பாடுகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவார்த்தையில் நிலைக்க இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ்வோம். Alleluia, 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 Alleluia. நற்செய்தி முன்னுரை. இறைமகன் இயேசு தம் மரணம் உயிர்ப்பு குறித்து குறிப்பாக குறிப்பிடுகிறார். சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் என்னை காண்பீர் என்றும் பொருள்பட கூறுகிறார். நீங்கள் அழுது புலம்பினாலும் அவை மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளைப்பேற்றின் போது வேதனை அடையும் தாய் புதிய உயிர் தன்னால் தோன்றியதில் பெருமகிழ்வு அடைகின்றார். அவ்வாறே நீங்களும் மகிழ்வீர்கள் என்ற நற்செய்தி வாசகத்திற்கு நாம் செவித்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அதிகாரம் 17 யோவான் எழுதிய நற்செய்தி இறை வார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு இறைவனை நோக்கி மன்றாடியது. நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே,
நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவளே, நம்முடைய கம்பம் திரு அவையானது 4ஆம் நாள் விவிலிய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ள வகையிலே நாம் இறைவார்த்தையை குறித்து சிந்திப்பதும் இறைவார்த்தையின் மீது நமக்கு ஆர்வம் ஏற்படுவதற்காக இறைவார்த்தையை பவனியாக கொண்டு வருதல், அஞ்சலி செலுத்துதல், விளக்கு ஏற்றுதல், இறைவார்த்தைகளை எழுதி வைத்தல், இவ்வாறு பல நிலைகளிலே இந்த இறைவார்த்தையின் மீது இந்த 3 நாட்களாக நாம் பல்வேறு சிறப்பு முயற்சிகளை எடுத்து அதை அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் இணைந்து இறைவார்த்தையை வாசித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே நம்மை அறியாமலே நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதங்களையும் அல்லது நம்முடைய வாழ்வு இந்த இறைவார்த்தையால் மெருகூட்டப்படக்கூடிய ஒரு சூழலையும் நிச்சயமாக உருவாக்கும். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இதன் வழியாக இறைவன் நமக்கு நிறைவான வளங்களை கொடுக்க இருக்கிறார் என்ற ஒரு உளப்பூர்வமான நம்பிக்கையோடு எப்பொழுதும் எந்த ஒரு வழிபாட்டிலும் கலந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் அன்புக்குரியவர்களே, இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஒரு நிலை, இறைவன் நம்மில் நிலைத்திருக்கிறார், நான் இறைவனில் நிலைத்திருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் ஓடும். என்றோ ஒரு நாள் நாம் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்கின்ற பொழுது இறைவா எனக்கு இறங்கி வாரும் என்று கதறுவதை விட எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்ற பவுலடியாருடைய வார்த்தைகளைப் போல எப்பொழுதுமே இறைவனில் நிலைத்திருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை அடிக்கடி நாம் வாசிக்கின்றோம். எனவே அழைத்த இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு உளப்பூர்வமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அன்றாட வாழ்வில் நாம் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாள் முழுவதும் இன்று இறை சமூகமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, நம்முடைய பிள்ளைகளை இதை செய் அதை செய் என்று சொல்லுவதை விட என்னை போல் செய் அல்லது என்னை போல் பேசு என்று சொல்வது எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். பல நேரங்களிலே நாம் செய்வது ஒன்று, பிள்ளைகளை செய்ய தூண்டுவது இன்னொன்றாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பிள்ளைகள் முரண்படுவார்கள். தாய் செய்வதில்லை, தந்தை செய்வதில்லை, என்னை மட்டும் ஏன் அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள், என்னிடம் மட்டும் ஏன் எதிர்பார்க்கிறார்கள் என்ற அந்த ஒரு முரண்பாடு அவர்களுக்கு இலையோடி கொண்டே இருக்கும். நம்முடைய கடவுள் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் அல்ல. எல்லோரும் இன்று இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ்வோம் என்ற ஒரு கருத்தை நமக்கு வைக்கிறார்னா அவர் முதலில் சமூகமாக இருக்கிறார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் சமூகமாக இருக்கின்றார். சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்திருப்பது, சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரையும் ஒருங்கிணைப்பது. எனவே அந்த வகையிலே இறைவன் சமூகமாய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதற்கு முன்னால் எப்படி அவர் சமூகமாய் இருக்கிறார் சொல்ல முடியுமா? எப்படி நான் சொல்ல இறைவன் சமூகமாய் இருக்கிறார் அப்படின்ட்டு எப்படி, அது ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லலாமா? சீடர்களோடு இணைந்திருக்கிறது, இறைவன் சமூகமாய் இருக்கிறார். வேற நற்கருணை, வேற நற்கருணையிலே இறைவன் சமூகமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த சமூகத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, அவரும் இருக்கிறார். அதை எப்படி வெளிப்படுத்தக்கூடிய, அவர்கள் கடவுளே சமூகமாக இருக்கிறார். அதை தாண்டி அதுதான் முதல் கேள்வி, கடவுள் சமூகமாக இருக்கிறார். சொல்லுங்க, தந்தை, மகன், தூயாவி, மூவுரு இறைவன்.
ஆகவே இந்த தந்தை மகன் தூய ஆவி என்பதுதான், இந்த மூவர் இறைவன் தான் சமூகமாக இருக்கிறார்கள். தந்தை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்து பராமரிக்கக்கூடிய கடவுளாக, மகன் கடவுள் இந்த மக்கள் ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலைக்கு செல்லுகின்ற பொழுது, தவறி செல்லுகின்ற பொழுது, ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கின்ற பொழுது அவர்களை பேணி பாதுகாத்து இறையாட்சி நோக்கி இட்டு செல்வதற்காக அவரிடம் பணிகளை கொடுக்கக்கூடிய வேளையில், இதற்கிடையில் தூய ஆவியானவர் எங்கெங்கு தொய்வு இருக்கின்றதோ அங்கெல்லாம் துணையாளராக உறுதியூட்டக்கூடியவராக அங்கு பணியாற்றுகின்றார். எனவே நம்முடைய கடவுள் சமூகமாக இருக்கிறார். தந்தை மகன் தூய ஆவி. தந்தை கடவுள் படைத்து வழிநடத்தக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் தன்னுடைய ஆவியை இன்னும் மோசைக்கு அடுத்து, மோசை ரொம்ப கஷ்டப்படுறார், உடனடியாக என்ன செய்கிறார், தன்னுடைய ஆவியை இன்னும் 70 பேருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாருமே தலைவர்களாக இருங்கள், நீங்கள் ஆவியினால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எனவே பணிகளை செய்யுங்கள். இவ்வாறு எல்லா நிலையிலும் எங்கெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய ஆவியை அனுப்பக்கூடிய ஒரு இறைவனை பார்க்கின்றோம். எனவே 3 ஆட்களாக இணைந்திருப்பது தந்தை மகன் தூய ஆவி என்பது ஒரு சமூகமாக இருக்கிறார். இந்த சமூகம் அப்படியே தனியாக இல்லை. நான் இப்பொழுது சொன்னது போல மோசையை வழிநடத்திய ஆவியானவர், இன்னும் தொடர்ச்சியாக ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். குறிப்பாக அவர் சமூகமாக இருக்கிறார் என்கிறதுக்கு அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது எடுத்துக்காட்டு இருக்குது. நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அது என்னது? அதில் தெளிவாகவே சொல்லுவார். புதிய ஏற்பாட்டில் தெளிவாகவே சொல்லுவார், நான் உங்களோட இருக்கேன். கடவுள் சமூகங்கிறத இதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது ஆணித்தனமாக இருக்கும். எங்கே சொல்லுவார்? தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். நான் வேற நேரடியாகவே சொல்லுவார், நம்மோடு இணைந்த கடவுள் அப்படின்ட்டு. அது ஒன்று. அது 2 பேர்த்துக்கும் பேசிக்கிறாங்க. யார்? அப்பாவும் மகனும் பேசிக்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு அதுதான். அது அடுத்து வர்றேன். சரி, எதுலன்னா திருத்தூதர் பணியில் இருக்குது. சரி, அடுத்து ஒரு இதை சொன்னோம்னா சொல்லிடுவீங்க. அவர் பயங்கரமான ஒரு நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர்கிட்ட தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பவுலடியார்கிட்ட பேசும்போது தான் என்ன சொல்லுவார்? தடுத்து ஆட்கொள்ளும் போது என்ன சொல்லுவார்? யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, குதிரையில் போயிட்டுருக்கிறாரு, கிறிஸ்தவர்களை திரும்புறதுதான். கீழே விழுகிறாரு. விழுந்தோடனே என்ன சொல்கிறாரு? என்ன கேட்குறாரு? யார் நீங்கன்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். நான் இயேசுன்னு சொல்ல, நீ துன்புறுத்தும் இயேசு நான். அன்புக்குரியவர்களே, இதுதான் கிறிஸ்துவினுடைய சிறப்பு. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பு. எங்கோ கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறாரு, நம்மெல்லாம் அங்கே இருக்கிறோம், அவரை நாம் தேடி செல்லணும் இல்லை. எங்கெல்லாம் நாம் துன்புறுகிறோமோ அங்கெல்லாம் கடவுள் நம்மோடு இணைந்து ஓடோடி வந்து நமக்காக நிற்கக்கூடியவர், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இயேசு அதைத்தான் செய்தார். அதை செய்து காட்டிய ஒரு நிலையில்தான் அங்கு பவுலடியார் கீழே விழுகின்ற பொழுது, சவுல் பவுலானது பவுலடியார்னே நம்ம பவுலடியார்கிட்ட பேசுகின்ற பொழுது என்னது? நீ துன்புறுத்தும் இயேசுனான். அந்த ஒற்றை வார்த்தை தான் அன்புக்குரியவர்களே அவரை அப்படியே மாற்று. சவுலை பவுலாக்குறது அந்த ஒற்றை வார்த்தை தான். ஏன்னா நான் கிறிஸ்தவ பின்பற்றவனை போகும்போது எங்கோ இருந்து ஒருத்தன் சொல்கிறான், சொந்தம் கொண்டாடுறேன், ஏன் மக்கள் தான், அவங்கள கஷ்டப்படுத்தினா என்னையே கஷ்டப்படுத்தினது மாதிரி. ஆக அந்த ஒரு உறவு நிலை என்பது நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அந்த ஒரு உறவு நிலையில் தான் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு இறைவேண்டல், அருமையான ஒரு இறைவேண்டல் ஜெபம் அப்படின்னம்னா, இயேசு தந்தையை பார்த்து ஜெபித்த ஜெபம் தான். அதான் 17வது அதிகாரம். 17வது அதிகாரம் தந்தையை பார்த்து ஜெபிக்கக்கூடியது. அங்கே இயேசுவின் இறைவேண்டல் தான் போட்டிருக்கிறாங்க தலைப்பே. அந்த ஜெபத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா சிறப்பாக இருக்கும். நானும் தந்தையும் ஒன்றா இருக்கும். அதே போல் இந்த மக்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இவர்களும் ஒன்றித்திருப்பார்களாக. இப்போ எல்லாருமே ஒன்றிச்சிருக்கும் போது இந்த உலகம் என்ன சொல்லுது? இதான் உண்மையான இறைவன் என்று அறிந்து கொள்ளும். அப்போ அன்புக்குரியவர்களே, ஒன்றிணைந்த ஒரு சமூகம்தான்
எதையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. அதனால தான் நம்முடைய வழிபாடுகள் இன்றைக்கி 6 மணிக்கு தொடங்கியிருக்கலாம். ஏன் தொடங்கலை? இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டுமே, பார்ப்போமே, ஓரளவுக்கு அதிகபட்சம் 6:20 அப்படின்னு நம்ம தொடங்கிட்டு இருக்கிறோம். ஏன்? ஒரு ஒன்றித்த ஒரு சமூகமாக தான் நம்முடைய வழிபாடுகளே இருக்குது. இல்லை ஒவ்வொருத்தராக வர வர நாங்கள் நின்றுட்டு இருந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை நம்முடைய கிறிஸ்தவம் கொண்டு இருக்கவில்லை. எல்லாரும் ஒன்றா வரணும். பவுலடியார் அதைத்தான் சொல்லுவார். நம்ம நற்கருணை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாட்டோடு வரணும். ஏன்னா அந்த காலத்தில் தூரத்தில் இருப்பாங்க, சாப்பாட்டோடு எடுத்துகிட்டு வரணும். அப்போ வந்து உட்காந்து பார்க்குறாங்க, 10 மணிக்கே ஒரு சிலர் வந்திருப்பாங்க. என்னப்பா பசிக்குதுப்பா, சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிடணுன்னு அவங்க டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் எப்படி 11 மணிக்கு தான் பவுலடியார் தொடங்குவார். இன்னும் நிறையா பேர் வரணும், அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அப்போ தான் சொல்லுவார் பவுலடியார், இது வந்து நற்கருணை நாம் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வையும் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் பலருக்காக, மக்களுக்காக நீங்கள் காத்திருக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா முன்னாடியே அது ஒரு நற்கருணை பலியே இல்லை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நற்கருணை பலி என்பது வேஸ்ட்டு அப்படிங்கிறார், வீணானது. அப்போ அந்த நற்கருணை என்பது என்னென்னா பகிர்வுகள் தான். அப்போ தூரத்துலேருந்து வர்றவங்க ஒருவேளை அந்த உணவு கெட்டு போயிருக்கலாம் அல்லது கொண்டு வராமல் இருக்கலாம். என்னன்னாலும் சரி, தாங்கி கொண்டு அந்த வழிபாடு முடிந்தவுடன் நற்கருணையை நாம் பிட்டு பகிர்ந்து கொண்டவுடன் அதற்கடுத்ததாக இந்த சாப்பாட்டை தரங்கய்யா. அப்படி திறக்கலைன்னா நீங்கள் வேஸ்ட்டு, நீங்கள் கொண்டாடின திருப்பலியெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறார் பவுலடியார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நண்பர்களே இந்த கிறிஸ்தவம் எப்பொழுதுமே ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஒன்றிப்பு என்பது நம்முடைய குடும்பத்திலே தொடங்க வேண்டும். தாய் தந்தை முதல் கணவன் மனைவியும் ஒன்றித்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ற வகையிலே அம்மா அப்பாவாக ஒன்றித்து சிந்திக்க வேண்டும். பிள்ளைகள் இணைந்து அப்போ தான் அவங்களோட சேர்ந்து சிந்திப்பாங்க. தாய் ஒரு புறம், தந்தை ஒரு புறம், பிள்ளைகள் ஒரு புறம்னா அது ஒரு மாதிரி முக்கோணமாக போய் வேறு தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒன்றித்து எங்கு வாழக்கூடிய சமூகம் இருக்கின்றதோ, குடும்பங்கள் இருக்கிறதோ, அது சிறந்ததாக இருக்கும். எனவே அத்தகைய அந்த ஒன்றிப்பு என்பது அப்படியே தொடர்ச்சியாக நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய உறவுகளோடு, அதை தாண்டி அடுத்ததாக இந்த சமூகத்தோடு, இந்த சமூகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்கின்றன. எனவே ஏதாவது ஒரு வகையிலே என்னுடைய தோழமையை நான் காட்ட வேண்டும், ஏதாவது ஒரு வகையிலே என்னுடைய உடனிருப்பை நான் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும். அது அன்பின் வழியாக, பிறருடைய குறைகளை பொறுத்து கொண்டு அவர்களை திருத்துவதன் வழியாக, பிறரை கண்டுகொள்வதன் வழியாக, தேவையில் இருப்பவருக்கு நாம் உதவுவதன் வழியாக, இது எல்லாமே என்னன்னா தேடி சென்று தான் செய்ய வேண்டும். இதை நம்ம பார்க்கணும். அப்படி நமக்கு யார் தேவையில் இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யக்கூடாது. நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒன்றித்து வாழக்கூடிய சமூகத்தில் வந்து இதுதான் தேவை, நம்மளை வந்து கேட்கட்டும், அதுக்கப்புறம் உதவி செய்வோம். அது பெரிய ஒரு இது இல்லை. அப்போ வந்து எனக்கு மதிப்பு தர்றேன், அவங்க வந்து கேட்கட்டும், நான் என்ன உதவி செய்ய மாட்டேன்னா சொல்கிறேன், கேட்கட்டும், அப்போ தான் இந்த உதவிக்கு மதிப்பு இருக்கும். சொல்லலாம், இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரிடம் அந்த மாதிரி அனுபவம் இருக்கலாம், ஆனால் எல்லார்ட்டையும் இருக்காது. ஒரு சிலர் கேட்பதற்கே தயக்கப்படுவாங்க. போனோம்னா இவங்க என்ன செய்ய நினைப்பாங்களோ, தேடுவோம். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே நான் என்னுடைய பங்குல இருக்கும்போது முந்தைய பங்குகளில் சொல்லுவேன், நீங்கள் திருப்பலி முடிந்தவுடன் யாரோடு பேசிக்கொண்டு வீட்டிற்கு செல்லுகிறீர்கள்? பேசிக்கொண்டல்ல, இந்த வளாகத்தில் யாரையெல்லாம் சந்தித்து விட்டு செல்லுகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்களுக்கான சமூகத்தோடு பேசுவீங்க. ஒரு நமக்கு ஓகே, இது இவங்கள்ட்ட பேசினா நிம்மதியாக இருக்கலாம், அது மதிப்புக்குரியவங்களாக. உங்களை விட நீங்கள் அறியாதவர்களை, ஏழைகளை பார்த்து நீங்கள் பேசி செல்லுகிறீர்களா? அல்லது உங்கள் ஒவ்வொருவரையும் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அண்டி வந்து அண்ணே நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களான்ட்டு கேட்பதற்குரிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீர்களா? இதுதான் இறை சமூகத்தை ஒன்றித்து வாழக்கூடிய சமூகம். அது அவ்வளவு எளிதல்ல. இன்றைக்கி இருந்தே நீங்கள் யோசித்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சோடனே நீங்கள் யாரோடலாம் பேசிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு பேசுவோம், குறிப்பிட்ட குடும்பத்தோடு பேசுவோம். ஒரு சிலர்லாம் வந்து இந்த பங்களை கண்டுக்கப்படவே மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு வருவாங்க, நம்ம வேலை விட்டு பாசு அப்பிதாசுவன் போட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு போவாங்க. ஆக இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய படம் தேடி செல்ல வேண்டும். இறை சமூகமாக ஒன்றித்து வாழ்ந்தால் நம்ம தேடி செல்லணும். யார்கிட்டையெல்லாம் நம்ம பேசலை, அவங்கள்ட்ட பேசுகிறதே இல்லையே. இவங்க அந்தோனியார் அனுப்பியமில்லை, இவங்க செவஸ்தியார் அனுப்பியமில்லை, இவங்க குழந்தைய அனுப்பியமில்லை, லூக்கா அனுப்பியமில்லை, போய் பேசுவேன். என்னங்க அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அண்ணே நீங்கள் நல்லா இருக்கீங்களா, கோயிலுக்கு வரீங்க, உங்களை பார்த்துருக்கேன், பேசுறது இல்லை, குடும்பத்தில் எத்தனை பேர் கேட்டு பாருங்கள். இன்னும் கூட பாருங்கள், யார் ஏழ்மையாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அடே எங்கள் அப்பா கடவுளே அவங்கள்ட்ட வந்து பேசுன மாதிரி இருக்கும். பல நேரங்களில் நாம் அதை செய்வதில்லை.
இதுவெல்லாம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தொய்வுகள். இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நாம் களைந்தறிவோம். எதுவெல்லாம் சமூகமாய் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்றதோ அதிலிருந்து நாம் வெளிவர கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த சமூகம் இறை சமூகமாய் ஒன்றித்து வாழக்கூடிய இறை வார்த்தை அனைத்தையும் இங்கு எழுதி போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி யோவான் நற்செய்தி நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இறை வார்த்தையின் ஒளியில் நாம் தொடர்ந்து பயணிப்போம், இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ்வோம். அதற்காக இறையில் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவிடத்தில் எடுத்து வைப்போம். ஆண்டவருடன் இணைந்து என்றும் மகிழுங்கள் என்று உரைத்த எம் இறைவா, நற்செய்தி பணியாற்றும் பணியில் எம்மை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் இறைப்பணியாற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் அருட்கரத்தால் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் தம் பணிகளை செவ்வனே செய்து மக்களை நற்செய்தியால் உலக மாந்தர் அனைவருக்கும் பகிர்ந்து வாழ்வு சிறக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, தொழில் தொடங்கி நஷ்டமடைந்து மனவேதனையுடன் இருக்கும் குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களுக்கு தகுந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து செய்யும் தொழில் சிறப்புடன் 100க்கு 100ஆக பலன் பெற்று வாழ்வில் வளம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பழமையான வாழ்வு தரும் இறைவா, எம் குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் முதியவர்கள், தீவிரமான உடல் வேதனையில் இருக்கும் பிணியாளர்களுக்கு இறைவா உம் ஆறுதலையும் ஆற்றலையும் பொழிந்து நல்ல உடல் நலத்தையும் நம்பிக்கையையும் அளித்து மீண்டும் வர உதவி செய்யுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் உறைவிடமே எம் இறைவா, நாம் வாழும் புனிதமான உலகை சண்டைகளாலும் போர்களாலும் அமைதியின்மையில் நிரம்பியுள்ளோம். அதற்காக நாங்கள் வருந்துகின்றோம். நாங்கள் நற்செய்தியில் எங்கள் அமைதியின் உறைவிடம் எம் இறைவா, நாம் வாழும் புனிதமான உலகை சண்டைகளாலும் போர்களாலும் அமைதியின்மையால் நிரப்பியுள்ளோம். அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். நாங்கள் நற்செய்தியில் எங்கள் உளங்கணிந்து அவ்வார்த்தைகளில் வாழ்ந்து நல்லுறவுடன் வாழவும் நிலையான அமைதியை எங்களுக்கு தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உறைவிடமான எம் இறைவா, எம்மை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் சுயநலத்தை விட்டு மக்களின் நலனுக்காக அவர்கள் உழைக்கவும், இறையாட்சியை இப்புவியில் மலரச் செய்ய, ஜாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாயத்தை உருவாக்க அதற்கான வேண்டிய முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் மேற்கொள்ளவும் தேவையான வரமருள இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில மணித்துவர்கள் அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் வைத்திருக்கின்ற மன்றாட்டுக்களை கனிவுடன் செவிசாய்த்தரலும். இந்த மன்றாட்டுகள் ஒவ்வொன்றும் நாங்கள் ஒவ்வொருவரும் மீது நம்பிக்கை வைத்து ஒரே குடும்பமை வாழ்வதற்காக நம்முடைய திருவள்ளில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் நிறைவு செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் இறை சமூகமாய் வாழ்விக்க எனும் நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது நீர் எங்களோடு இருந்து எங்களை நிறைவாக வழிநடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்போம். இறைவா காணிக்கை தருகின்றேன், இருகரம் ஏந்தி
நீரின்றி உலகம் அமைவது ஏது, நீன்றி நாளும் அதுபோல். நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என மாறிட உமகே. கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் பேராய். கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் பேராய். இறைவா உன்னில் நான் கலந்திடுவேன், இருகரம் ஏந்தி வருகின்றேன். இறைவா காணிக்கை தருகின்றேன், பரம்பொருளே நான் பலி பொருளாய் உம் திருப்பலியில் இணைகின்றேன். இருகரம் ஏந்தி வருகின்றேன். உலகிற்கு ஒளியாய் உதவிடும் வழியாய் ஊரெல்லாம் உன் புகழ் பாட. உணவாய் கரைந்து சுவை தரும் பணியில் எப்போதும் நானும் வாழ. நறுமணம் வீசும் பலியாய் இந்த நானிலமெங்கும் கமழ்வே. நறுமணம் வீசும் பலியாய் இந்த நானிலமெங்கும் கமழ்வே. இறைவா நானும் உன் சொந்தம். அன்பிற்கினியவர்களே, என்னுடையது உங்களுடையது மானைப்படி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிறவிகளுக்காகவும் முதன்மையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்புடனும் இறைப்பற்றுடனும் பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ்வோம் என்ற முழக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலியில் இந்த அப்பரச காணிக்கைகளோடு இணைத்து எங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த பலியின் ஆற்றலால் உமது ஒளியின் தொடராக நாங்கள் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தாயே தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெருஞ்சுடராக கதிரவனையும் இரவில் ஒளிதர நிலவையும் மின்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்தி காலம் நிறைவுற்ற போது உலகின் ஒளியாக திகழ உம் ஒரே திருமகனை எங்களுக்கு அனுப்பினீர். அவர் வார்த்தையின் வழியாக எங்களிடமிருந்த பாவையிருள் அழகு சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்தருளினார். ஆகவே வானகத்துதர் முதன்மை வானகத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிழ்ச்சியை புகழ்ந்து முடிவின்றி வாழ்த்துவதாவது:
வானக தாயே தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூயதாக்க வேண்டுமென நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீரர்களுக்கு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளுங்கள், எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்ட எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி, எல்லா திருநிலையாக அனைவரோடும் இங்கு குழுமி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த இறைவார்த்தை விழாவிலே நாங்கள் தொடர்ந்து பங்கெடுத்து இறைவார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதன் பால் ஈர்க்கப்பட்டு அதை வாழ்வாக்கவும் கூடிய ஆற்றலையும் வலிமை வல்லமையும் எங்களுக்கு நிறைவாக பொழிந்தரலும். இன்று இந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய குழந்தை இயேசு அன்பியத்தாரை நிறைவாக ஆசீர்வதித்தரலும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் இறை சமூகமாய் ஒன்றித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக, அதற்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதை நாங்கள் கண்டறிந்து அதை எங்களிடமிருந்து விலக்கி நாங்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடியவர்களாக, எல்லோரையும் கண்டுகொள்ளக்கூடியவர்களாக, எல்லோரையும் தேடி செல்லக்கூடியவர்களாக, தாழ்ச்சியோடு வாழக்கூடியவர்களாக, விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக, மன்னிப்பு அளித்து வாழக்கூடியவர்களாக, பிறருடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையக்கூடிய பிள்ளைகளாக, இவ்வாறு பல நிலைகளில் எல்லா விழுமியங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்றிடலும். எங்களுடைய குடும்பங்களில் இன்று ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு நிலையை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். எதுவெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் தடையாக இருக்கின்றதோ, அமைதியை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, புரிதலின்மைகளை அதிகப்படுத்துகின்றதோ அதையெல்லாம் உடைய திருவுடையில் வைத்து மன்றாடுகின்றோம். எங்களுடைய பலவீனத்தை எடுத்து நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்து தூய ஆவியானவர்கள் வழியாக எங்களை நிறைவாக வழிநடத்தி அதன் மூலமாக இந்த ஒன்றிணைந்து வாழ இயலாத தருணங்களை எல்லாம் நீர் தகர்த்து எல்லோரும் தனிப்பட்ட வகையிலும் குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் இந்த பங்கிலும் ஒன்றித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவு பெறச் செய்தரலாம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்னும் உலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்தும் வரமரளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறையாட்சி மண்ணில் மலர் அனைவரும் இணைந்து மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழுவுடலும் மன்றாடுகின்றோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் அன்றி நலமோடு வளமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க நம்முடைய திருத்தூதர்களுக்கும் மொழிந்தேன். என்னுடைய பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நல வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்குள் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறிலிருந்து அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் தம்மை காத்து நிலை வாழ்வு கொண்டு செல்வனமாக. ஆமென்.
இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய விவிலிய விழாவின் 4ஆம் நாளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தையில் நிலைக்க இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ்வோம் என்ற மைய சிந்தனையோடு நாம் கொண்டாடி இருக்கின்றோம். உயிர் மூச்சாக, உண்மை சீடராக, புதிய வாழ்வை பெற்றுக்கொள்பவர்களாக நாம் மாறக்கூடிய வேளையிலே இந்த இறை சமூகம் என்பது தானாகவே உருவாகிவிடும். எனவே அந்த இறை சமூகமாய் ஒன்றித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற வகையில் இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக மாற்றிய குழந்தை இயேசு அன்பிய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஒவ்வொரு நிலையிலும் இங்கு இறை வார்த்தைகளை எழுதி அதை நாம் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு அன்பியத்தையுமே பார்க்கின்றேன். ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் மெருகேற்றக்கூடிய ஒரு நிலையில் இன்று இந்த இறை வார்த்தையை மிக அருமையாக இன்னும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்ற இறை வார்த்தைகளை மையப்படுத்திய செய்திகளை இங்கு விவிலியத்திலிருந்து எடுத்து அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த காட்சிப்படுத்துதலே அதே போல் தலைப்புகளை எழுதியது ஒவ்வொரு நிலையிலும் பலர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒருவர் மட்டுமல்ல. எனவே அந்த வகையிலே எழுதக்கூடிய அந்த எழுத்து பணிகளை வீட்டிலே எழுதி அதை குடும்பமாய் வந்து இங்கு பணிகளை மேற்கொண்டது நம்முடைய ஜஸ்டின் குடும்பத்தினர். பிற்பகலிலே வந்து எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக குடும்பமாய் சேர்ந்து இதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய மற்ற அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நன்றியோடு நினைத்து பார்த்து அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி அனுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாளை விவிலிய விழா, ஞாயிற்றுக்கிழமை, இறை வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்ற மையப்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாளை இந்த விழாவை நாம் மாலை நேரத்திலே முன்னெடுக்கலாம் என்று முடிவு செய்திருந்தோம். காலையில் நாம் இந்த விழாவை கொண்டாடினோம் என்றால் திருப்பலி முடிவதற்கு சற்று நேரமாகும். அடுத்து கிழமை எங்களுக்கு திருப்பலிக்கு செல்ல இயலாத ஒரு சூழல் உருவாகும் என்ற வகையிலும், அடுத்ததாக தாமதமாகின்ற பொழுது உணவு இந்த சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே அந்த வகையிலே மாலை வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அந்த வகையிலே நாளை 5:30 மணிக்கு ஞாயிறு திருப்பலி நடைபெறும். அது விவிலிய விழாவாக மறைக்கல்வி மாணவ மாணவிகள் சிறப்பிக்கக்கூடிய விழாவாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே நேரத்தோடு வருகை புரிந்து இந்த விழாவில் முழுமையாக கலந்து கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதில் நாளை காலை 10 மணி முதல் 1 மணி வரை அல்லது 2 மணி வரைக்கும் விவிலிய போட்டிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் அறிந்த வகையிலே சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டதிலிருந்தும் இன்னும் சரியாக தயார் செய்யவில்லை என்பது தெரிகின்றது. இன்னும் எனக்கு எந்த அன்பியத்திலிருந்துமே வினாடி வினாவுக்கு வந்து பெயர்களே பதிவு செய்யப்படவில்லை. அதனால் வந்து ஒருவேளை தயாரிப்பு குறைவா அல்லது ஆர்வம் குறைவா அப்படின்னு தெரில. நேற்று சொன்னது மாதிரி 10ஆம் வகுப்புக்கு மேலே உள்ள பிள்ளைகள் பூரா காணாமல் போனவர் பட்டியலில் அறிவிக்க வேணும். அதனால் நேற்று ஒரு தாய் தாப்பேன்னு சொன்னாங்க, நிறையா பாடம் கொடுத்துட்டா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து அது அவரவருடைய விருப்பத்தை சார்ந்தது தான். நாம் அழைத்திருக்கின்றோம், பிள்ளைகள் வராது எனக்கு வருத்தம் தான். அதனால் அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். அதனால் இந்த பிள்ளைகளை நம்ம நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். 4 நாட்களும் அது வாட்டு வந்து வேலைகளை பார்த்துட்டு பங்கேற்புள்ள அருமையாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் இந்த வேளையில் வந்து நான் யோசித்து பார்த்தேன், நாளைக்கு நடத்தணும் அப்படின்னம்னா சும்மா 2 பேர் 3 பேர் வந்து பங்கெடுத்து அது நிறைவே இருக்குமா அப்படின்னு தெரியல. எனவே ஒருவேளை இன்னொரு காரணம் சொன்னாங்க, ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி. எதுவாக இருந்து விட்டு போகட்டும். எனவே நாளை நடக்கக்கூடிய போட்டிகள் அனைத்துமே தள்ளி வைக்கப்படுகின்றன. உங்களுக்கு தேதி அறிவிக்கப்படும். முறையாக மீண்டும் அன்பிய கூட்டங்கள் 4 பேர் எனக்கு அறிவிக்க வேண்டும். முறையாக தயார் செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்முடைய மாணவ மாணவிகள் எப்படியும் அடுத்த வாரம் வந்து தான் ஆகணும், லீவுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு கதை சொல்லலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்து தான் ஆகணும். அதுக்குள்ளாட்டி பெரிய பட்டியலை எடுத்துருவோம். பெற்றோர்கள்ட்ட தான் நான் ஃபோன் பண்ணுவேன், உங்கள் பிள்ளைய காணோம் அப்படின்னு தான் நான் கேட்பேன். அதனால் எல்லா பிள்ளைகளும் வரணும். மனப்பாட போட்டியில் எல்லோரும் கலந்துக்கணும். கற்ற போட்டி எழுதணும். பேச்சு போட்டியில் கலந்துக்கணும். நல்லதோ கெட்டதோ கலந்து கொள்ள பரிசுக்காக அல்ல, பண்படுவதற்காக, இறை வார்த்தையை மீண்டும் மீண்டும் வாசிப்பதற்காக. அப்படி இல்லை அவங்க கலந்துக்கலைன்னா பெற்றோர்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நாளைக்கு இதை தான் சொல்லுவேன். எனவே அந்த வகையில் வந்து
நாளை நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளும் ரத்து செய்யப்படுகின்றன என அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு நல்ல போட்டிகளெல்லாம் பயங்கரமாக பங்கேற்பை அப்படின்ட்டு நான் இடையில ஓடி பரிசுலாம் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. அதனால் பரிசு எங்கள் கான்வெண்ட்டில் தான் கிடக்கு, அங்கே தான் இறங்குச்சு. 2 அட்டைப்பெட்டி நிறையா கிடக்குது. அதனால் அதை பாதுகாத்து வைப்போம். எனவே பங்கேற்பு திரு அவையில் இறை வார்த்தையில் தொய்வு விழுந்துச்சு அப்படின்னா அடித்தளம் நொய் ஆடுதுன்னு அர்த்தம். இறை வார்த்தையில் நம்ம தொய்வு விடுறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு தொய்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கணும்னு அர்த்தம். பொதுவாக பிள்ளைகள் தான் அளப்பெரிய அளவில் இருக்குது. இங்கே பிள்ளைகளே ஆளை காணோம். அதனால் கவனம் எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் என்ற செய்தியையும் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே நாளை எந்த ஒரு போட்டியும் நடக்காது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெறவும் இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களிடையே சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் இறுதி நாளாகி என்று நாங்கள் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக இறை சமூகமாய் ஒன்றித்து வாழ வேண்டும் என மன்றாடி இருக்கின்றோம். அன்னையினுடைய நாளை சிறப்பிக்கக்கூடிய நாளில் அன்னையின் வழியாக உம்முடைய பரிந்துரை இறைவண்டலை நாடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உட்கொண்டிருக்கின்ற இந்த திருவிருந்தின் வழியாக எங்கள் கனவை நிறைவேற்றி நாங்கள் எப்பொழுதும் இணைந்த சமூகமாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அருக்கரத் துணையில் சென்று வாழுங்கள். வாழ்வு பழி தொடரட்டும். அன்புக்குரியவர்களே, நாளை திருப்பலிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய விவிலியங்களை எடுத்து வாருங்கள். நான் விவிலியத்துக்கிட்ட யார்கிட்டையும் போய் தனிப்பட்ட வகையில் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களாகத்தான் தர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறேன். இதுவரை 28 விவிலியத்திற்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு நான் அதை தெளிவாகவே சொல்கிறேன். ஆனால் 100 விவிலியம் வாங்கப்பட்டு விட்டது. எங்களுடைய அலுவலகத்தில் தான் இருக்கிறது. நாளை 50 விவிலியங்கள் வைக்கப்படும். நான் இன்னமும் கேட்கவே மாட்டேன். நான் என்ன சொல்கிறது, இங்கே பொதுவாக அறிவித்து கொண்டிருப்பேன். அதனால் எப்போ வருகின்றதோ அது வரட்டும். எனவே யாரிடமும் தனிப்பட்ட வகையிலே நான் கேட்க மாட்டேன். காணிக்கையில் அதனால தான் பேரும் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்கிட்ட கொடுத்தாலும் பேரும் சொல்ல மாட்டேன். இது முழுவதுமாக விவிலியத்தை சார்ந்தது. விவிலியத்திற்கு நான் யாருடைய பேரையும் உச்சரிக்க விரும்பவில்லை. எனவே அந்த வகையில் காணிக்கையாகவோ அல்லது பணமாகவோ விரைவாக கொடுத்துருளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, நான் இப்படி சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. அதுக்கேற்ற ஒரு செயல்பாடு இருக்கணும். அப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது ஃபாதர். என்ன ஃபாதர், ஒரு ஃபாதர் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் வரமாட்டேங்குதே. அதனால் எல்லோரும் கொடுக்கட்டும், நான் கொடுக்குறேன்னு வெயிட் பண்ணுறதெல்லாம் பாவம்னு நினைக்கிறேன். கொடுக்கணும்னா உடனே கொடுத்துருங்க. அதனால் நாளை 50 விவிலியம் முதலிலே திறந்து வைக்கப்படும். தேவை ஏற்பட்டால் நிறையா பேர் இல்லை ஃபாதர் எனக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா உடனடியாக விவிலியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே இயன்றவரை விவிலியம் எடுத்து வாருங்கள். இயலாதவர்கள் நம்முடைய ஆலயத்தில் நாளைக்கு இருந்து விவிலியம் வைக்கப்படும். அதை எடுத்து வாசிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன். அனைவரும் அமர்ந்து. இன்று சற்று தாமதமாகிவிட்டது. ஒருவேளை ஒரு 5 நிமிடம் கூடுதலாக எடுக்கும். நாம் நேற்று பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் 4 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று இன்னும் ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தையும் நாம் இன்று நிறைவு செய்து விடலாம். எனவே சற்று பொறுமையாக இருந்து இந்த இறை வார்த்தை வாசிப்பதிலே நாம் ஆர்வத்தோடு பங்கெடுப்போம். எல்லாம் எடுத்தாச்சா? மகிழ்ச்சி.
கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் வெறுப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது காலத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகருவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆம். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் 3 அதிகாரங்களை கொண்டிருக்கின்றது. முழுமையாக வாசித்து முடிப்போம். நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளை நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இப்பண்புகளை கொண்டிராதோர், குருடர், கிட்ட பார்வையுடையோர் முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால்
நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். நீங்கள் இவற்றை அறிந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்ட உண்மையில் உறுதியாகவும் இருக்கிறீர்கள். இருப்பினும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி கொண்டே இருப்பேன். என் உடலாகிய இந்த கூடாரத்தில் தங்கியிருக்கும் வரை இவ்வாறு உங்களுக்கு நினைவுறுத்தி விழிப்பூட்டுவது முறை என கருதுகிறேன். ஏனெனில் எனது இக்கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு தெரியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு தெரிவித்துள்ளார். நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்து நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கு இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆனால் மறைநூலிலுள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒரு பொதுவும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர். அவ்வாறே உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்கையை புகுத்தி விடுவார்கள். தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் மறுதளிப்பார்கள். விரைவில் அழிவை தம்மீது வருவித்து கொள்வார்கள். அவர்களுடைய காம வெறியை பலர் பின்பற்றுவார்கள். அவர்களால் உண்மை நெறி பழிப்புக்குள்ளாகும். பேராசை கொண்ட அவர்கள் கட்டுக்கதைகளை சொல்லி உங்கள் பணத்தை சுரண்டுவர். பழங்காலத்திலிருந்தே அவர்களுக்கு தண்டனை தயாராய் உள்ளது. அழிவு அவர்களுக்காக விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்த வானதூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை. விளங்கிட்டு காரிருள் நகரில் தீர்ப்புக்காக அவர்களை அவர் அடைத்து வைத்திருந்தார். பண்டைய உலகத்தையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. நீதியை பற்றி அறிவித்து வந்த நோவா உள்பட 8 பேரை காப்பாற்றினார். இறை பற்றில்லாத உலகின் மீது அவர் வெள்ளப்பெருக்கை வருவித்தார். சோதோம் கொமாரா என்னும் நகரங்களை தண்டித்தார். இறை பற்றில்லாதோரின் அழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை எரித்து சாம்பலாக்கினார். கட்டுப்பாடற்று காமவெறியில் உழல்வோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை விடுவித்தார். அந்த நேர்மையான மனிதர் அவர்களிடையே வாழ்ந்தபோது நாள்தோறும் அவர் ஒழுக்கம் மீறிய செயல்கள் அவருடைய நேர்மையான உள்ளத்தை வேதனையுறச் செய்தன. இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். குறிப்பாக கெட்ட இச்சைகள் கொண்டு ஊனியல்பின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை புறக்கணிப்பவர்களையும் அவர் தண்டிப்பார். இவர்கள் துணிச்சலுள்ளவர்கள், அகந்தையுள்ளவர்கள், மேன்மை பொருந்தியவர்களை பழித்துரைக்க அஞ்சாதவர்கள். இவர்களை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள வானதூதர்கள் கூட அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் பழித்துரைத்து கண்டனம் செய்வதில்லை. ஆனால் இவர்கள் பிடிபடவும் கொல்லப்படவுமே தோன்றிய இயல்புணர்ச்சியினால் உந்தப்படும் பகுத்தறிவற்ற விலங்குகளைப் போன்றவர்கள். தாங்கள் அறியாதவற்றை பழிக்கின்றார்கள். அவ்விலங்குகள் அழிவுறுவது போலவே இவர்களும் அழிவார்கள்.
தாங்கள் இழைத்த தீவினைக்கு கைமாறு தீவினையே அடைவார்கள். பட்ட பகலில் களியாட்டத்தில் ஈடுபடுவதை இன்பம் என கருதுகிறார்கள். உங்களோடு விருந்துண்ணும் இவர்கள் தங்கள் ஏமாற்று வழிகளில் கழிப்படைகிறார்கள். உங்களை மாசுபடுத்தி கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் கண்கள் கற்பு நெறி இழந்த பெண்களையே நாடுகின்றன. பாவத்தை விட்டு ஓய்வதே இல்லை. இவர்கள் மன உறுதி அற்றவர்கள், தம்வயப்படுத்துகிறார்கள். பேராசையில் ஊறிய உள்ளம் கொண்ட இவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள். இவர்கள் நேரிய வழியை விட்டகன்று அலைந்து திரிந்தார்கள். பெரியோரின் மகன் பிளாயமின் வழியை பின்பற்றினார்கள். அந்த பிழையாம் கூலிக்காக தீவினை செய்ய விரும்பினார். அவர் தம் ஒழுக்கம் மீறிய செயல்களுக்காக கடிந்து கொள்ளப்பட்டார். பேச இயலாத கழுதை முறையில் பேசி மதிகட்ட செயலை தடுத்தது. இவர்கள் நீரற்ற ஊற்றுகள், புயலால் அடித்துச் செல்லப்படும் மேகங்கள். காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நெறி தவறி நடப்போரிடமிருந்து இப்போது தான் தப்பியவர்களை இவர்கள் வரம்பு மீறி பெருமை அடித்து வீண் பேச்சு பேசி ஊனியல்பின் இச்சைகளாலும் காம வெறியாலும் மயக்கி வயப்படுத்துவதுன்றனர். அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றனர். ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமைகளாய் இருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவருக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளைகளை கடைபிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமலே இருந்திருந்தால் நலமாயிருக்கும். திரும்ப வரும் என்னும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும். மேலும் பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே பொருளும் என்பதும் ஒரு நீதிமொழி. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு எழுதுவது 2ஆம் முகம். இத்திருமுகங்கள் வழியாக ஒரு சிலவற்றை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான மனதை தூண்டி எழுப்புகிறேன். தூய இறைவாக்கினர்கள் முன்னுரைத்த வாக்குகளையும் ஆண்டவரும் மீட்பருமான உங்கள் திருத்தூதர் மூலமாக தந்த கட்டளைகளையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே. இறுதி காலத்தில் ஏளனம் செய்ய சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகைவர். அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறந்து போயினர். ஆயினும் படைப்பின் படத்தில் இருந்தது போலவே எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்வார்கள். பழங்காலத்திலிருந்தே கடவுளுடைய வார்த்தையால் விண்ணுலகம் மண்ணுலகம் தோன்றின. மண்ணுலகம் நீரிலிருந்து நீரினாலும் நிலை பெற்றிருந்து என்பதை இவர்கள் வேண்டுமென்றே மறந்து விடுகிறார்கள். அந்த நீரினாலே வெள்ளப்பெருக்கினால் அப்போதிருந்த உலகம் அழிவுற்றது. இப்போதுள்ள விண்ணுலகும் மண்ணுலகும் அதே வார்த்தையினாலேயே தீக்கிரையாவிற்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இறை பற்றுள்ளாதோர் அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலந்தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண்ணுலகம் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி கொடியுடன் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே
அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறு தான் உங்களுக்கு எழுதியுள்ளார். தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும்போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. கல்வி அறிவில்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் மறைநூலில் மற்ற பகுதிகளுக்கு பொருள் திரித்து கூறுவது போல இவற்றுக்கும் கூறுகின்றன. அதனால் தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொள்கின்றன. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளில் கவர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். அமைதியாக நாம் வாசித்தவற்றை இந்த வாசித்ததில் என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் பதிந்திருக்கும், என்னை கவர்ந்திருக்கும். அதை நினைத்து பார்ப்போம். அன்பே உருவான இறைவா, விவிலிய விழாவின் 4வது நாளிலே நாங்கள் இணைந்து ஒரே சமூகமாய் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதை சிந்தித்திருக்கின்றோம். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி இறைவா. நீர் கொடுத்த இந்த நாட்களிலே நாங்கள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நன்றி. இதோ நாங்கள் இணைந்து எடுத்து வாசி நிகழ்வின் மூலமாக யாக்கோப்பு எழுதிய திருமுகம், பேதுரு எழுதிய 2 திருமுகங்கள் என 3 நூல்களை நாங்கள் இந்த 4 நாட்களில் வாசித்திருப்பது எத்தனை மகிழ்ச்சிக்குரியது. நாங்கள் மட்டுமல்ல, தனியாக அல்ல, இணைந்து வாசிப்பது அதைவிட மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆம் இறைவா, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று எங்களை நீர் பேதுருவின் வழியாக நல்லதொரு வாழ்க்கையை பற்றி கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு என்று சொல்லி, இந்த இறைவாக்கு என்பது எங்களுக்கு எங்கள் முன்னோர்களால் தரப்பட்டது. அந்த வாக்கு ஒவ்வொன்றும் உம்மிடமிருந்து வந்தது என்பதை இன்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இங்கு எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல என்பதை எங்களுக்கு இன்று பேதுரு வழியாக தெளிவுபடுத்தியதற்காக நன்றி இறைவா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்மால் எழுதப்பட்டது. உம்முடைய வாயிலிருந்து உம்முடைய ஆவின் வழியாக பல்வேறுபட்ட மனிதர்களால் நீர் இதை எழுத்துருவாக்கம் செய்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து என்னுடைய வாழ்வை ஆசீர்வதித்தருளும். இதோ 2ஆம் வருகை எப்பொழுது வரப்போகின்றது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் எங்களுடைய இயல்பு நிலையிலே எப்பொழுதும் நல்வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு அருள் புரிந்தருளும். இந்த இறை வார்த்தையிலே பல்வேறு தீமையான எண்ணங்களிலிருந்து விடுபட செய்து அழைப்பு விடுவதற்கின்றேன். இந்த இறை வார்த்தையின் வழியாக பலர் உங்களை திசை திருப்புவார்கள். போலி இறைவாக்கினர்கள் உங்களிடம் தோன்றுவார்கள். இந்த இறைவார்த்தையை அறியாமல், இந்த இறைவார்த்தையை சரியான வகையில் புரிந்து கொள்ளாமல் அவர்களாகவே ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அழைப்பு விட்டிருக்கின்றேன். ஆம் இறைவா, உண்மை கடவுளை அதற்கேற்ற முறையில் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கத்தோலிக்க திருவையில் இருக்கக்கூடிய பிளவுகளை நீ தாமே கண்ணோக்கியறலும். இந்த இறைவார்த்தையில் நாங்கள் நிலைத்திருந்து இறைவார்த்தையை புரிந்து கொள்ளவும் சரியான முறையில் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிந்து தொடர்ந்து இந்த எடுத்து வாசியின் மூலமாக எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் தொடர்ந்து வாசிக்கவும், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை நாங்கள் எடுத்து வாசிக்கும் கூடிய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கிடலும். இதோ இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே இறை சமூகமாக ஒன்றிணைந்து வாழ இந்த இறை வார்த்தையின் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொள்ள அருள் புரிந்திடலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் தூய்மை மிகு இதயமே, எங்கள் அன்பாயிரும் மரியாதை தூய்மை மிகு இதயமே, எங்கள் மீட்புக்கு துணையாயிரும். எங்கள் பங்கிருக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அண்டையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்விக்கும் தொழிலுக்கும் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கினை பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அல்போன்ஸ் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரவிலெல்லாம் புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதிதூதரான புனித மிக்கேலே, கப்ரியேலே, ரஃபேலே மற்றும் அனைத்து வான தூதர்களே, எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்தரசர் வாழ்க, மதரசு வருக, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெற்று மகிழ்ந்து செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். Fellowship